அதெல்லாம் ஒரு பில்டிங் கட்டணும்னு ஆசை சார். இங்கே புஸ்தகத்தை எடுத்துட்டு அங்கே போய் படிக்கிறோம். இந்த வகையில் அனைத்து வகையான புத்தகங்களும் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினம் அரசிற்கு வலு சேர்க்கும் வகையில் திரு குமுதம் SAP அண்ணாமலை செட்டியார் அவர்களின் தாயார் திருமதி லட்சுமி ஆட்சி அவர்களின் நினைவாக கர்நாடகாத்தான் பகுதியில் புதிய கிளை நூலகத்தினை போட்டுதலுக்குரிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் நம் மதிப்பிற்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களும் இன்றைய தினம் சிறந்து வைத்து சிறப்பித்துள்ளார்கள். இந்நிகழ்ச்சிக்கு நம் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மதிப்பிற்குரிய காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னிலை வைத்து சிறப்பித்துள்ளனர். நிகழ்ச்சி இனிதே துவங்க உள்ளது. இதில் வரவேற்புரையாடிட வருகை தருமாறு மாவட்ட நூலகர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு குமுதம் SAP அண்ணாமலை செட்டியார் அவர்களின் தாயார் திருமதி லட்சுமி ஆட்சி நினைவாக மிகவும் பிரம்மாண்டமான இந்த நூலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்துள்ள மாண்பு அமைச்சர் மற்றும் மாண்பு ஐயா அவர்களையும் வருவார்கள் என்ற நம் மதிப்பிற்குரிய சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருகிறது அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KR பெரியகருப்பன் அவர்களே, கர்நாடகத்தான் சேர்மன் அவர்களே, காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, பெரியவர் SAP அவர்களின் புதல்வி திருமதி விஜயலட்சுமி அவர்களே, உமாராணி மீனா முத்தையாவின் பிரதிநிதியான திரு கற்பியா அவர்களே, மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெரியவர்களே, தாய்மார்களே, புகழ்பெற்ற குமுதத்தின் நிறுவனர் திரு SAP அண்ணாமலை அவர்கள் நிறுவிய இந்த நூலகத்தை இன்று உமாராணி மீனாமுத்தையா அவர்கள் தங்களுடைய சொந்த நிதியில் இருந்து புதுப்பித்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு தொகுதி மக்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலகத்தை இந்த பகுதி மக்கள் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக நிதியமைச்சர் அவர்கள் நமது தொகுதியிலே பல இடங்களிலே தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து பெரிய பெரிய நூலகங்களை நிறுவியிருக்கிறார்கள். காரைக்குடியிலே தன்னுடைய சொந்த செலவிலே பல கோடி ரூபாய்க்கு லக்ஷ்மி வளர்த்தமிழ் நூலகத்தை நிறுவியிருக்கிறார்கள். இந்த நூலகத்தை எல்லாம் நமது இளைய சமுதாயம் பயன்படுத்த வேண்டும். நூலகத்தில் வெறும் அவருடைய பள்ளி கல்லூரி சம்பந்தமான புத்தகங்களை மட்டும் படிக்காமல் பொது அறிவு சம்பந்தமான புத்தகங்களையும் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதி மக்கள் இதை அதிக அளவில் பயன்படுத்தி பெரியவர் அண்ணாமலை அவர்கள் நிறுவிய இந்த நூலகத்திலும் திருமதி உமாராணி மீனாமுத்தி அவர்கள் இந்த கட்டி தந்த கட்டிடத்தையும் பயன்படுத்துவார்கள் என நம்பி இதை உங்களின் சார்பாக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. உறுதுணையாக செயல்படுத்தி வரும் நம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் ஐயா அவர்களை முன்னிலை உரையாற்றி வருகிறது அழைக்கின்றோம். அமைச்சர் திரு பெரியகருப்பன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களே, பேரூராட்சி தலைவர் திருமதி ராதிகா அவர்களே, துணைத் தலைவர் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களே, மாவட்ட நூலக அலுவலர் திரு திருஞான சொந்தம் அவர்களே, கர்நாடகாத்தான் பேரூராட்சியினுடைய செயல் அலுவலர் திருமதி கவிதா அவர்களே, மறைந்த திரு SAP அண்ணாமலை அவர்களுடைய மகள் திருமதி விஜயலட்சுமி அழகப்பன் அவர்களே, திரு அழகப்பன் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளாட்சி அமைப்பை சார்ந்த பொறுப்பாளர்களே, காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம் மற்ற அனைத்து கட்சிகளுடைய உறுப்பினர்களே, கர்நாடகாத்தான் பெரியோர்களே, சுற்றுப்புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, நண்பர்களே, மழையின் காரணமாக சுருக்கமாக எங்களுடைய உரையை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே எத்தகைய நூலகம் இருந்தது என்பது கர்நாடகாத்தான் மக்களுக்கு தெரியும், இந்த கடைக்காரங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்.
1997-99 இடையிலே நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது இந்த கட்டிடத்தை திறந்து வைத்ததாக எனக்கு நினைவு. அன்ற எஸ்ஏபி அவர்கள் தன்னுடைய தாயாருடைய நினைவாக, லட்சுமி ஆட்சியின் நினைவாக இந்த நூலகத்தை கட்டித்தந்தார்கள். அவர்களுடைய இடமா கட்டித்தந்தார்கள். அது சிதிலமடைந்து ஒரு நூலகமாக இல்லை. ஒரு நூலை எடுக்க முடியாது. நூலகத்தை விட நூலை விட நூலாம்படை தான் அதிகம். அந்த மாதிரி நிலைமையில இந்த நூலகம் இருந்தது. பேரூராட்சி தலைவர் திருமதி ராதிகா அவர்களை கேட்டேன், இதை சீரமைக்க வேண்டும் என்று அவர்களும் சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு நிதி கிடையாது என்று எனக்கு தெரியும். அவர்களும் சொன்னார்கள், யாராவது இதை நிதி தந்து இதை சீரமைக்க வேண்டும் என்று இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதென்று முடிவெடுத்தேன். அப்ப எனக்கு முதலிலே நினைவு வந்தது, இந்த ஊருடைய சொந்தக்காரர், இந்த ஊரை சார்ந்தவர் குமார் ராணி மீனா முத்தையா அவர்கள் என்னுடைய நினைவுக்கு வந்தது. அவர்களுடைய தனிச் செயலாளர் திரு கர்பியா செட்டியார் அவர்களை அணுகி, நீங்கள் ஆட்சியிடம் சொல்லி, எனக்கு ஆட்சியிடம் சொல்லி இந்த நூலகத்தை கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர்களும் மனமுவந்து அந்த கோரிக்கையை வைத்தார்கள். வைத்த உடனேயே அவர்கள் சொன்னது, சரி தம்பி சொன்னபடி கட்டித்தரலாம் என்று சொன்ன குமார் ராணி திருமதி மீனா முத்தையா அவர்களுக்கு என்னுடைய கானாடு காத்தான் மக்களின் சார்பிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இன்று ஒரு பொன்னாள். என் அன்பு தம்பியும் அமைச்சருமான திரு ப. சிதம்பரம் அவர்கள் கானாடு காத்தானிலே இந்த பொது நூலகத்தை புதுப்பித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உடனே இதனை புதுப்பித்து தர ஒப்புதல் அளித்து செய்து தந்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்தமைக்காக மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை கோவிலுக்கு அழைத்து செல்வதைப் போல நூலகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது என் தம்பி அவர்களின் எண்ணம். அடுத்த தலைமுறை அறிவார்ந்த சமுதாயமாக திகழ உதவுவது நூலகம். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விதை நெல்லுக்கு சமம் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். இதுவரை நான் படிக்காத புத்தகத்தை யார் எனக்கு தருகிறார்களோ அவர்களே எனக்கு ஆகச் சிறந்த நண்பர்கள் என்கிறார் ஆப்ரஹாம் லிங்கன். ஆயுதங்களை விட வலிமையானவை புத்தகங்கள். இத்தனை சிறப்பு வாய்ந்த நூலகத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இன்றைய விழாவில் வரவேற்புரை நல்க இருக்கும் திரு திருஞான சம்பந்தம் அவர்கள், தலைமுறை ஆற்ற இருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள், விளக்கேற்றி பேரூரை ஆற்ற இருக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் அவர்கள், கட்டிடத்தை திறந்து வைத்து உரையாற்றக்கூடிய மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள், இவ்விழாவில் கலந்து கொண்டு காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அவர்கள், திருமதி ராதிகா அவர்கள், நன்றி உரை வழங்க உள்ள திருமதி கவிதா அவர்கள், இவ்விழாவை சிறப்புற நடத்தும் குமுதம் SAP குடும்பத்தினர் மற்றும் திருமதி விஜயலட்சுமி அழகப்பன் அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நூலகத்தால் பல்லாயிரம் மாணவர்கள், செல்வங்களும் புத்தக பிரியர்களும் பயன்பெற வேண்டும். திறப்பு விழா சிறப்பாக நடைபெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று வாழ்த்து வழங்கியிருக்கிறார்கள். இதை பேரூராட்சி தலைவரிடம் இதை ஃப்ரேம் பண்ணி SAP அவர்கள் 1924ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி பிறந்தார். 70 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தார். குமுதம் எல்லாருக்கும் தெரிந்த நாள் இதழ், வார இதழ். 1924 பிறந்தவர் 100 ஆண்டுகள் இன்று வாழ்ந்திருந்தால் 100 ஆண்டுகள் டிசம்பர் 24 முடிச்சிருப்பார். இது 101வது ஆண்டு. அது சந்தர்ப்பம் என்று நினைக்கிற
நூறாண்டு நிறைவு விழா இந்த ஆண்டு கொண்டாடப்பட வேண்டும். 100 ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி இந்த நூலகத்தை புதுப்பித்து தந்த குமார் ராணி மீனா முத்தையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை செலுத்துவோம். இன்னும் சில விஷயங்கள் பாக்கி இருக்கு, நீளமாக பேச முடியாது. கானாடு காத்தல்ல நிறைய தமிழ் அன்பர்கள் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். ஊவே சாமிநாதையவர் அவர்கள் ஏடுகளை தேடிய போது கானாடு காத்தான், கொத்தமங்கலம் போன்ற ஊர்களிலே பழைய ஏடுகளை தேடித் தந்தார் என்பது வரலாறு. ஆக தமிழ் அன்பர்கள் செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நான் ஒரு பணிவான வேண்டுகோள், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு 10 புத்தகம் வாங்கிட்டாங்க, பணம் தர வேண்டாம். ஒவ்வொரு குடும்பமும், வசதியான குடும்பங்கள், நடுத்தர குடும்பங்கள் 10 நூல்களை வாங்கி இந்த நூலகத்துக்கு தந்தீர்கள் என்றால் இந்த நூலகம் மிகச்சிறந்த நூலகமாக மாறிவிடும். அவர்கள் தருவார்கள் என்று நம்புகிறேன். அது ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை, தமிழ் அன்பர்கள் மட்டுமல்ல, செல்வந்தர்களும் இருக்கிறார். செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்த ஒருவர் தான் இதை புதுப்பித்து தந்திருக்கிறார். எவ்வளவு செலவுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, காணார் உலகம் சொல்ல மாட்டார். எவ்வளவு செலவானாலும் செய்யுங்கன்னு சொல்லிதாக காணார் உணா சொன்னார். அவர்களும் சொல்லவில்லை, காணார் உணாவும் சொல்லவில்லை. எவ்வளவு செலவு செய்து இதை கட்டியிருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் மாடியில் திறந்த வெளிதான் இருக்கு. இதில் ஒரு வாசகர் அறை, ரீடிங் ரூம் கட்ட முடியும். கட்டினால் இந்த நூலகம் மிகச்சிறந்த நூலகமாக மாறியிருக்கும். கீழ்த்தளத்தில் நூல்கள், அந்த நூல்களை எடுத்துக்கொண்டு படியில் ஏறி மேலே உட்கார்ந்து படிக்கிற மாதிரி யாராவது கானாடு காத்தானை சார்ந்த, சுற்றுப்புறத்தை சார்ந்த ஒரு செல்வந்தர் இந்த மாடியில் ஒரு அறை, வாசகர் அறையை கட்டித்தர வேண்டும் என்பது என்னுடைய 2வது கோரிக்கை. அதை யாராவது செய்ய முன் வந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லி இந்த நூலகத்தை குத்துவிளக்கு ஏற்றி பேருரை ஆற்ற வந்திருக்கும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பெரியகருப்பன் அவர்களுக்கு வழிகட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் குமார் மதிப்புக்குரிய குந்தம் எஸ்ஏபி அண்ணாமலை செட்டியார் அவர்களுடைய தாயார் திருமதி லட்சுமி ஆச்சி அவர்களுடைய நினைவாக அமையப்பட்டிருக்கின்ற கிளை நூலகத்தின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து, எனக்கு முன்னர் இந்த கட்டிடத்தினுடைய வரலாறு, இன்னும் எதிர்காலத்தில் இதை நாம் எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை இங்கே வலியுறுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய உலக பொருளாதார மேதை, மாண்புமிகு முன்னாள் மத்திய நிதி மற்றும் உள்துறை அமைச்சர், மண்ணின் மைந்தர் அண்ணன் ப. சிதம்பரம் அவர்களே, காலத்தின் அருமை கருதி வாழ்த்துறை மிக சுருக்கமாக நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அன்பிற்கினிய கார்த்தி ப. சிதம்பரம் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய காரைக்குடி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் மாங்குடி அவர்களே, பேரூராட்சியினுடைய தலைவர் ராதிகா அவர்களே மற்றும் துணைத் தலைவர் அவர்களே, குறிப்பாக திருமதி இந்த கட்டிடம் இங்கே அமைவதற்கு காரணமான குமார் ராணி மீனா முத்தையா அவர்களுக்கும், அதைப்போல அவர்கள் சார்பாக இங்கே வருகை தந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய திருமதி லட்சுமி ஆட்சி அவர்களுக்கும், அதைப்போல திரு ராஜா கருப்பன் செட்டியார் அவர்களுக்கும், நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற செயல் அலுவலர் கவிதா உள்ளிட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நூலகத்தை இங்கே வழங்கி இருக்கக்கூடிய குமுதம் ஏஎஸ்பி எஸ்ஏபி குடும்பத்தினர் திருமதி விஜயலட்சுமி அழகப்பன் உள்ளிட்ட அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும்
அதைப்போல நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், அன்பிற்கினிய அண்ணன்மார்கள், திரு பல படிக்காசு அவர்களே, அண்ணன் எசலன் நாராயணன் செட்டி, ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் KS ஆனந்த் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் KS ரவி அவர்களே, அன்பு சகோதரர்கள் ருக்மா சரவணன் அவர்களே, மேனா காளிமுத்து அவர்களே, சீமான் சுப்பு அவர்களே, கானாடு காத்தான் பால் அவர்களே, கானாடு காத்தான் நூலகர் திரு சங்கரலிங்கம் அவர்களே, திரு செல்வம் அவர்களே, தொழிலதிபர் அன்பிற்கினிய அண்ணன் திரு கருப்பையா அவர்களே, பேரூராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அன்புக்கரசி அவர்களே, கண்ணன் அவர்களே, சந்தோஷ் அவர்களே, செட்டிநாடு சோழையப்பன் அவர்களே, கவுன்சிலர் பாண்டிச்செல்வம் அவர்களே, பெரிய கோயில் சுப்பு அவர்களே, ராதா அவர்களே, அழகு பாலு உள்ளிட்ட கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய இப்பகுதி வாழ் பெரியோர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒரு நீண்ட நெடிய வரலாறுடைய ஒரு நூலகத்திற்கு ஒரு தலை சிறந்த ஒரு புதுமையான நவீன முறையில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டிடத்தை வழங்கியிருக்கின்ற திருமதி மகாராணி மீனா முத்தையா அவர்களுக்கு, அதே போல இந்த நூலகத்தை கடந்த காலத்தில் வழங்கி இருக்கக்கூடிய குமுதம் SAP குடும்பத்தினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலக திறப்பு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் எனக்கு அந்த தகவலை தெரிவித்தார்கள். நிச்சயமாக நான் எப்படியும் வந்துவிடுவேன் என்று சொன்னேன். குறிப்பாக அண்ணன் சிதம்பரம் அவர்களை பொறுத்தவரையில் இந்த நூலகங்களில் அவருடைய கவனம் என்பது வெகுவாக திரும்பி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. சில பேர் சொல்லுவாங்க, உபதேசம் சொல்கிறது ஊருக்கு தான்ப்பா அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்டவர் அல்ல அண்ணன் சிதம்பரம் அவர்கள் என்பதை நாம் நடைமுறையில் உணர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட இந்த நூலக திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வந்த உடனே வேணாருன்னா நீங்கள் இந்த நூலகத்தை ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்டேன். ஆனால் நான் பார்க்கலன்னு உள்ளதை ஒத்துக்கிட்டேன். பார்க்க சகிக்காமல் இருந்துச்சு, பழைய கட்டடமாக இருந்துச்சு. அதில் இன்றைக்கு நான் வைத்த ஒரு அந்த வேண்டுகோளை ஏற்று இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் செய்ய வேண்டிய வசதிகளையும் கூடுதல் வசதிகளை இதிலே உருவாக்க வேண்டும். மேல்தளம் திறந்த நிலையில் இருக்கிறது. ஆகவே இங்கு வரக்கூடியவர்கள் அதில் இருக்கிற புத்தகங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே போய் படிக்கிறதுக்கு ஏற்றவாறு அதை அமைக்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை இங்கே வெளிப்படுத்தினார்கள். அந்த விருப்பத்தை எப்படியெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான வழிவகைகளையும் அவர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. ஆகவே அந்த வகையில் அவர்கள் என்னப்படி அந்த நூலகம் இன்னும் கூடுதல் வசதிகளை பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் என்னுடைய சார்பில் எனது 1 லட்சம் ரூபாயை இந்த நூலகத்தினுடைய வளர்ச்சிக்காக வெகு விரைவில் அதற்கான காசோலையை நான் வழங்க இருக்கிறேன் என்பதை இந்த மேடையிலே உறுதியளித்துக் கொள்கிறேன். காரணம் என்னன்னா, ஊர் கூடி தேர் இழுக்கணும் என்பதைப் போல எல்லோரும் சேர்ந்தால்தான் இது போன்ற பொது காரியங்களை நாம் வெற்றிகரமாக சிறப்பாக நடத்த முடியும் என்பதை உணர்ந்து நான் அந்த காரியத்தை செய்கிறேன். ஏற்கனவே சொன்னேன்னா, நாளை உபதேசம் பண்ணுறவங்க ஊருக்கு தான் பண்ணுவாங்க, தங்களுக்கு அல்ல அது பொருந்தாது என்று சொல்வதை போல அல்லாமல் அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இந்த நூலகங்களின் மீது தனி கவனத்தை, சிறப்பை அவர்கள் செலுத்தி வருகிறார்கள் என்பதை ஏற்கனவே நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் மட்டுமல்ல, ஏன் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே அவர்களுடைய நூலக ஈடுபாட்டை கண்டு
வெகுவாக வியந்திருக்கிறார், பாராட்டியிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஏறத்தாழ ஒரு 12 கோடி ரூபாய்க்கு மேலான பொருள் செலவில் தமிழுக்காக ஒரு தனி நூலகத்தை உருவாக்கி அதை கடந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி என்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை அழைத்து வந்து அந்த நூலகத்தை பொதுமக்களுடைய மாணவ செல்வங்களுடைய பயன்பாட்டிற்காக தமிழின் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்திருக்கின்ற ஒரு கொடையாளர் தான் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே எதை செய்தாலும் அதை திருந்த செய்ய வேண்டும் என்ற குணம் படைத்தவர்கள் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள். ஆக அவர்கள் நினைச்சா இன்னும் எத்தனையோ செய்யலாம், மற்றவர்களும் இதிலே பங்கெடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு அந்த வேண்டுகோளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நூலகம் என்பது இங்கே வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கின்ற ராணி குமாரராணி ஆட்சி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருப்பதைப் போல ஒரு விதை நெல்லுக்கு சமம் என்ற ஒவ்வொரு நூலையும் குறிப்பிட்டு சொன்ன வார்த்தைகள் சரியான வார்த்தைகளாக அமைந்திருக்கும். இன்றைக்கு நம்முடைய பண்டை தமிழர்களுடைய நாகரிகம், கலாச்சாரம் இதெல்லாம் எதிலிருந்து தெரிய வருது அப்படின்னாக்க எழுத்துக்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு தெரிய வருது. ஏடுகளில் எழுத்தப்பட்ட எழுத்துக்கள் அழிந்து காலப்போக்கிலே மறைந்திருந்தாலும் கூட கற்களில் அதை போல வரையப்பட்ட சிற்பங்களின் மூலமாகவெல்லாம் இன்றைக்கு தமிழர்களுடைய நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு, தமிழ் மொழியினுடைய வளம், அது மாதிரி தொன்மை இதையெல்லாம் நாம் அறிய முடிகிறது. ஆகவே இன்றைக்கு விஞ்ஞான உலகத்தில் என்னதான் இந்த கம்ப்யூட்டர் அதனுடைய பயன்பாடுகள் அது மாதிரி பல செய்திகளை நாம் தொலைபேசி வாயிலாக மற்ற இதுகள் மூலமா தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றாலும் கூட நூலின் மூலமாக நாம் அந்த செய்திகளை பெறுவது என்பது அது ஒரு தனிப்பட்டது. ஒரு நாட்டினுடைய செல்வம் எந்த அளவுக்கு அந்த நாட்டுக்கு பெருமையை, வளத்தை தருமோ, வலிமையை தருமோ, அதை போல அந்த நாட்டினுடைய நூல்கள், நூலகங்கள் ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை, அதனுடைய சிறப்பை வெளிப்படுத்தும் என்பதில் மாறுபட்ட கருத்தல்ல. அந்த அடிப்படையிலே தான் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து இதுபோன்ற நூலகங்களை நம்மை போன்ற கிராம பகுதிகளிலும் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12,500 ஊராட்சி பகுதிகளிலும் ஒவ்வொரு நூலகங்களை, கிராமப்புற நூலகங்களை அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான அறிவிப்பை செய்து கிளை நூலகங்களை கிராமப்புறங்களில் உருவாக்கிய பெருமை நம்முடைய மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சாரும் என்றால் அது மிகையாக. இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிராமப்புற நூலகங்கள்லாம் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் அது தேடுவாரற்று கிடந்தது, புறக்கணிக்கப்பட்டு கிடந்தது. மீண்டும் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா வழியில், அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியில் இந்த அரசை வழிநடத்துகின்ற மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மீண்டும் அந்த கிராமப்புற நூலகங்களுக்கெல்லாம் புத்துயிர் வழங்குகின்ற வகையில் அவற்றை புதுப்பிப்பதற்கு, கூடுதல் நூல்களை அங்கே அமைய செய்வதற்கெல்லாம் வழிவகைகளை, நிதிகளை ஒதுக்கி செய்தார் என்பதையும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதையும் கடந்து வரலாற்று சிறப்புமிக்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சியில் பிரதான பங்கை ஆற்றியவர். அத்தகைய பேரறிஞர் பெருமகனுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற வகையில் அதனுடைய நினைவாக மாண்புமிகு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த 2006-11 காலகட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு நூலமாக, வேறு ஆசியாவிலேயே ஒரு சிறந்த நூலகமாக பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரில் கோட்டூர்புரத்தில் ஒரு நூலகத்தை தொடங்கி பெருமைப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்களை பெருமைப்படுத்தியது என்பது மட்டுமல்ல, நூலகத்தினுடைய முக்கியத்துவத்தை நாட்டு மக்களுக்கு உணர்த்தியவர் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதையும், அதை போல எந்த பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கலைஞர் அவர்கள் 100ஆண்டு மூலமாக அதை நினைவாக ஒரு நூலகத்தை படைத்து பெருமைப்படுத்தார்களோ, அதை போல
அண்ணாவுக்கு 100 ஆண்டு விழா கண்ட அந்த காலகட்டத்தில் நூலகத்தை அமைத்து பெருமைப்படுத்தி கலைஞருக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் சென்னை போன்ற பல்வேறு நகரங்களில், சென்னையில் தொடங்கி அதே போல மதுரையில் தொடங்கி கோவையிலும் பொழுது கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆக உலகத்தரம் வாய்ந்த அந்த நூலகங்களை இன்றைக்கு கலைஞருடைய பெயரிலான நூலகங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிர்மாணம் செய்து திறந்து வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த வரலாற்று நிகழ்வுகளை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, ஆனால் இப்படிப்பட்ட சிறப்புகளை நூலகங்களின் மூலமாக உணர்ந்த காரணத்தாலே தான் கலைஞர் அவர்களும் அதை போல நம்முடைய அன்பு தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்களும் நூலகங்களை தமிழ்நாட்டில் பல்வேறு வசதிகளோடு வடிவமைத்து தந்து கொண்டிருக்கிறார்கள். இடைப்பட்ட காலத்தில் இதே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரில் அமையப்பெற்ற அந்த 100 ஆண்டு நூலகத்தை கூட திருமண மண்டபமாக மாற்றக்கூடிய காரியத்தை எல்லாம் அதிமுக ஆட்சியிலே முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் செய்தார்கள் என்பதையும், அன்றைக்கு ஆட்சி அதிகாரம் கலைஞரிடத்திலே இல்லை என்றாலும் கூட இந்த நூலகத்தை வேறு எந்த வகையிலும் மாறுதல் செய்யக்கூடாது என்று நீதிமன்றத்திற்கு சென்று அதை தொடர்ந்து நூலகமாக அண்ணா பெயரில் அமைந்த அந்த நூலகம் தொடர வேண்டும் என்று நீதிமன்றத்தின் மூலம் உத்தரவு வாங்கிய ஒரு இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை, ஆக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நூலகங்களின் வளர்ச்சியில் ஒரு அக்கறை செலுத்துகின்ற, கவனத்தை செலுத்துகின்ற ஒரு இயக்கம், ஒரு அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் மூலம் அமைகின்ற அரசுகளும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்து சொல்லி, இந்த நூலகத்தை பொறுத்தவரையில் 1990களில் பகுதி நேர நூலகமாகவும், பிறகு 97 காலகட்டங்களில் ஊர்ப்புற நூலகமாகவும், பிறகு 1999களில் கிளை நூலகமாகவும் இது படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு பல நூற்றுக்கணக்கானவர்கள் பல செய்திகளை தெரிந்து கொள்கின்ற ஒரு புண்ணிய ஸ்தலமாக இந்த நூலகம் விளங்கி வருகிறது. கடந்த காலங்களை விட இன்னும் எதிர்காலத்தில் இப்பொழுது புது பொலிவோடு கம்பீரமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நூலகம் இன்னும் பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு அறிவூட்டுகின்ற ஒரு ஆலயமாக இது நிச்சயமாக அமையும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இத்தகைய சிறப்பான நற்பணிகள் இப்பகுதியில் தொடர்வதற்கு காரணமான ராஜா குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, குறிப்பாக குமாரராணி மீனா முத்தையா அவர்களுக்கும், அதை போல திருமதி லட்சுமி ஆட்சி, அதை போல குமுதம் எஸ்ஏபி குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும், குறிப்பாக அவர்களை உடனிருந்து அந்த பணிகளை சிறப்பாக செய்கின்றனர் கருப்பையா உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்துக்களை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் பெருமாள் அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து நன்றி உரை கர்நாடகத்தான் பேரூராட்சியின் செயலாளர் அவர்கள். வாசிக்கிறேன். முதலாவதாக புரவலராக சேர்ந்தவர் பள்ளத்தூர் அருமை சகோதரர் திரு KS ரவி அவர்கள். நான்காவதாக திரு குமார் அவர்கள், கர்நாடகத்தான் குறிஞ்சி நகர். அடுத்ததாக நேமத்தான்பட்டி சிவ சிதம்பரம் அவர்கள், நேமத்தான்பட்டி வார்டு உறுப்பினர். அதே போல கர்நாடகத்தான் தென்றல் நகரை சேர்ந்த ச பாண்டிசெல்வம் வார்டு உறுப்பினர். அதே போல கர்நாடகத்தான் மளிகை கடை ஆர் தனபால் அவர்கள். அதே போல கர்நாடகத்தான் ராஜா அண்ணாமலை நகரை சேர்ந்த வார்டு உறுப்பினர் 5வது வார்டு உறுப்பினர் தா கருப்பு அவர்களுக்கும் பேராட்சி மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நூலகம் என்பது அறிவுத்தைகளுக்கு தந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் கோடான கொடியின் நன்றியினை குறிதாக்குகின்றோம். நன்றி.